உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. சோமா இருக்கீங்க நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக இடங்களில் அநேக ஊர்களில் குடியரசு தின விழாக்கள், உலக பிரகாரமாக சபைகளிலே ஜபங்கள். குடியரசு தினத்தை 26ஆம் தேதியை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால சனிக்கிழமையே ஜபங்கள் நடைபெற்றது. எங்கள் மதுராந்தகத்திலும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்கள் செய்ய விரும்புகிறார். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி அந்த கூட்டத்தை வைத்து தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறார். உங்கள் ஊரில் ஒரு மாற்றம் வரணுமா? உங்கள் கம்பெனியில் ஒரு மாற்றம் வரணுமா? உங்கள் தெருவில் ஒரு மாற்றம் வரணுமா? உங்கள் ஏரியா மாறணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணுமா? ஜெபம் ரொம்ப அவசியம். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறணும். நீங்கள் நெருப்பாக மாறுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்கள நெருப்பாக கர்த்தர் மாற்றுவார். நெருப்புக்கு ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா? லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த நெருப்பு பரவிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்றை பற்றி பிடிக்கும். நீங்கள் நெருப்பாய் மாறும்போது இன்னொருவரை நெருப்பாய் மாற்றுவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி என்று வாசிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேழையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வெளியே வருவோம் என்று காத்து கொண்டிருக்கிற நோவாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார். மோர் தென் 1 year, ஒரு வருடத்துக்கு மேல நோவா பேழைக்குள் இருக்கிறார். ஆண்டவர் தான் உள்ளே போக சொன்னார். இங்கே நோவாவை கர்த்தர் மறந்து விடவில்லை. நோவாவை நினைத்தார் என்று 8:1 வாசிக்கிறோம். நினைத்தார், ஆனா பேசல. இங்க ஆண்டவர் பேசுகிறார். தன்னுடைய மனதின் பாரத்தை பகிர்ந்து கொள்கிறவர், தனது உள்ளத்தில் இருக்கிற வேதனையும் கர்த்தர் பகிர்ந்து கொள்கிறார். நம்முடைய தேவன் பேசும் தேவன். நம்முடைய தேவன் தன்னுடைய மன பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன பேசுகிறார்? புறப்படுங்கள் என்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவாவோடு ஆண்டவர் பேசி அவர் செய்த காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாக ஆதியாகமம் 6:13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்கப்பா. அதுக்கு காரணம், அதற்கு முன்னாலேயே 5ஆம் வசனத்திலிருந்து பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது, அவன் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கினதற்காக வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தை ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். அந்த வருத்தத்தை நோவாவோடு கூட கர்த்தர் பேசினார். பேசி ஒரு பேழையை உண்டாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமி அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை உண்டாக்கு. அதன் பிறகு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்கிறார். அதன் பிறகு 9:1 ஆண்டவர், அதாவது இப்ப வாசித்தோமே 8:15 பேழைக்குள்ளிருந்து புறப்படுங்கள் என்கிறார். பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார். பேழைக்குள்ளிருந்து புறப்படுங்கள் என்கிறார். 9:1 ஆசீர்வதிக்கிறார். 9:12 உடன்படிக்கையை நான் செய்து நினைவு கூறுவேன், உங்களை மறக்க மாட்டேன் என்கிறார். பேசும் தெய்வம், பேசும் தெய்வம். அந்த நாட்களிலே அவர்களுக்கு இருந்த பெரிய பாக்கியம் தேவ சத்தம் கேட்கிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட வேத வசனங்கள் இல்லாத காலம், வசனம் புஸ்தக வடிவத்தில் இல்லாத காலம் தேவன் பேசினார். இன்னைக்கு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று நினைத்து எழுதி வைத்திருக்கிறவைகள். அது கதையாய் இருந்தாலும் சரி, அது வரலாறாய் இருந்தாலும் சரி, அது வாழ்க்கை சம்பவங்களாய் இருந்தாலும் இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நேரடியாய் பேசின வார்த்தைகளும் இருக்கின்றன. அவர் மக்களுக்கு செய்த காரியங்களும் அற்புதங்களாய் இருக்கின்றன. மக்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் இங்கே நமக்கு எச்சரிப்புக்காய் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே தேவன் பேசும் தெய்வம். இந்த 2025 தேவனோடு பேசும் ஒரு அனுபவத்தில் வளருங்கள். அந்த அனுபவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். டெவலப் a habit of talking to God.
தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் நடக்கும் போதும் அவரோடு பேசலாம், நீங்கள் படுக்கும்போது அவரோடு பேசலாம், வேலை செய்யும் போது அவரோடு பேசலாம், வாகனம் ஓட்டும் போது அவரோடு பேசலாம். அது ஜெபம். நாம் அவரோடு பேசுவது ஜெபம். அதை உட்கார்ந்து செய்யலாம், நின்று செய்யலாம், ஆலயத்தில் செய்யலாம், கூட்டமாய் செய்யலாம், தனியாய் செய்யலாம், முழங்கால் படியிட்டு செய்யலாம். பல நிலைகளில் நாம் தேவனோடு பேச முடியும். தேவனோடு பேசுகிறோமா? இந்த நிலையில் தான் பேச வேண்டும் என்று இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. சபைக்குள் வந்தால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம், அல்ல கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம், நின்று ஜெபிக்கிறோம், உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், சிலர் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து ஜெபிக்கிறோம். பல நிலை வீடுகளிலும் அப்படி ஜெபிக்கலாம். ஆனால் தேவனோடு பேசுகிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். இது தேவனோடு நாம் பேசுவது. ஆனால் இங்கே தேவன் பேசினார், தேவன் பேசினார், தேவன் நோவாவோடு பேசுகிறார். தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் குறைவு நம்மில் அநேகருக்கு. நாம் பேசுவது இருக்கிறது. நாம் போய் பேசுகிறோம், 1 மணி நேரம் பேசுகிறோம், அரை மணி நேரம் பேசுகிறோம், 10 நிமிடம் பேசுகிறோம். ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம். ஆனால் அவர் நம்மோடு பேசுகிறாரா? அவர் நம்மோடு பேசுகிறாரா? அவர் நம்மோடு பேசுகிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அது இன்றைக்கு நமக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற பிரதான வழி இந்த வேத வசனம் தான். இந்த வசனத்தின் மூலமாய் தான் பேசுகிறார். தேவன் சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார், தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார், அசரீரியாய் பேசுகிறார். எங்க இருக்கான்னு தெரியாது, ஒரு சத்தம் மட்டும் கேட்கும். அசரீரியாய் பேசுகிறார், இயற்கையின் மூலமாய் பேசுகிறார், ஊழியர்கள் மூலமாய் பேசுகிறார், பாடல்கள் மூலமாய் பேசுகிறார். எத்தனை பாடல்கள் நம்முடைய உள்ளத்தை தொடுகிறது. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். இப்படி தேவன் பல விதங்களில் பேசுகிறார். தேவன் 7 விதங்களில் பேசுகிறார் என்று ஒரு தேவ மனிதர் சொல்லிக் கொடுத்தார். God speaks to us through many ways. In many ways, பல வழிகளில் பேசுகிறார், பல வழிகள் மூலமாய் பேசுகிறார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் கேட்கிற நிலையில் இருக்கிறோமா? தேவ சத்தம் கடைசியாய் கேட்டது எப்பொழுது? நோவாவே இதை செய், நோவாவே பேழைக்குள் போ, நோவாவே பேழையை விட்டு வெளியே வா, நோவாவே நான் உன்னை மறக்கல, நோவாவே உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். யோசித்து பாருங்க. அப்ப இப்படி தேவன் மனிதனோடு பேசும்போது அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பலன். கர்த்தர் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். உலகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுகிறார். அந்த உலகத்தில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். எவ்வளவு நல்ல சாட்சி இல்ல? நோவாவை பார்த்து ஆண்டு சொல்றார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். எல்லாரும் பொல்லாதவங்களா இருக்காங்கப்பா, ஆனா நீ நீதிமானா இருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்வாராக. 2025 தேவனுடைய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருவதாக. யோபு சொன்ன மாதிரி எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே, அப்படி ஒரு சாட்சி அவரிடமிருந்து வருவதாக. நம்மை நாமே நல்லவர்கள் என்றும் நம்மை நாமே நீதிமான் நினைத்துக் கொள்வதல்ல. பவுல் சொல்றாரு, எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த டஸ்ட்பின்ல போடுற காபேஜ் மாதிரி, குப்பை, ஒரு டாய்லெட் பேப்பர் மாதிரி எங்கள் நீதி அப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்க ஆண்டவர் நோவாவை பார்த்து, உன்னை இந்த சந்ததியில உன்னை சுத்தி இருக்கிற மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று பேசுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் பேசுவார். அதையும் பேசினார் 9, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய மன பாரத்தை பகிர்ந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் எப்படி இருக்குப்பா, அதனால என் மனசு கஷ்டப்படுதுன்னு தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் ஆண்டவர் மனதில் வைத்ததான் புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் சொல்ல மாட்டேன், அழைப்பதில்லை, உங்களை நான் எப்படி அழைக்க போகிறேன்? சிநேகிதர் என்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற ஃப்ரெண்டு மாதிரி நீங்க எனக்கு ஃப்ரெண்டா மாறிடுங்க என்கிறார். இந்த வருடம் நீங்கள் தேவனுக்கு சிநேகிதர்களாய் மாறுங்கள், தேவனுடைய சிநேகிதனாய் பாருங்கள். பல மணி நேரம் அவரோடு பேசுகிற அனுபவத்துக்கு வாருங்கள். இரவு எழுந்தாலும், இரவு படுத்தாலும், நடுஇரவு எழுந்தாலும், விடியற் காலத்தில் ஒரு விழிப்பு வந்தாலும் கொஞ்ச நேரம் தேவனோடு பேசுங்கள். அந்த தேவனோடு பேசுகிற அனுபவம் இனிமையாய் மாறட்டும், ஆசையாய் மாறட்டும். அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ணுங்கள். நடக்கும் போதும், படுக்கும் போதும், எழும்போதும் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரோடு கூட அந்த லிங்க், அந்த கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருங்க. அவர் பேசும் தெய்வம். இன்னைக்கு தேவனோடு பேசுவது மக்களுக்கு குறைந்து போய், எப்பொழுது பார்த்தாலும் மனிதர்களோடு பேசுவதும் இப்போ அதுவும் குறைஞ்சு போய் செல்போன்லயே உட்கார்ந்துருக்கான். எப்போ பக்கத்துல யார் வரான்னு தெரியல, ட்ரெயின்ல யார் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான்னு தெரியல, ஒரு பஸ்ல போனா பக்கத்துல யார் இருக்கான்னு தெரியல, ஒரு கடைக்கு போனா பக்கத்துல யார் நிற்கிறான்னு தெரியல. போனே பார்த்துக்கிட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க.
ஃபோனையே 24 பார்த்துட்டு இருக்கனால வேறு எல்லாரோடு இருக்கக்கூடிய தொடர்பு அருந்து போன நிலைமையில் இருக்கிறோம். தேவனோடும் நமக்கு சரியான தொடர்பு இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். தேவனோடு பேச வேண்டும். நாம் ஜெபிக்கணும். அவர் நம்மோடு பேசுவார். அதுக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அப்ப நோவாவோடு கர்த்தர் பேசினார், 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 பேசினார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவோட பேசி ஆசீர்வதிச்சார். தேவ சத்தம் கேட்கிற அனுபவத்தில் வளருங்கள். தேவ சத்தம் கேட்கும் அனுபவத்தில் வளருங்கள். தேவன் பேசும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு பேசுகிற அனுபவத்தில் நீங்கள் வளருங்கள். இது இந்த வருடம் நமக்கு தேவை. தேவன் ஒரு நற்சாட்சி சொல்ல வேண்டும். தேவனோடு அதிகம் பேசுங்க. நீங்க தேவனை போல மாறுவீர்கள். இயேசுவோட பேசுங்க. நீங்க இயேசுவை போல மாறுவீர்கள். வேற யாரை போலவே நம்ம மாற வேண்டாம். இயேசு போல மாறணும். அதற்கு அவரோட பேசணும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஒவ்வொரு நிமிடமும் உங்களை பலவானா மாற்றும். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. மனித சத்தத்தை கேட்டு 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 வளருகிற நாங்கள், வாழ்கிற நாங்கள், ஆண்டவரே, அனுதினமும் எங்கள் நாட்களை கடத்துகிற நாங்கள் தேவ சத்தத்தை கேட்கிற நிலைக்கு வரணும். 2025 எங்களோட நடைகளை உறுதிப்படுத்துங்க. செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லித்தாங்க. கர்த்தர் சொன்னாரு செய்தேன் என்கிற நிலையில நாம் காணப்பட, ஆண்டவரே, நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய கர்த்தர் கிருபைத்தார். உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். சத்தமும் சித்தமும்